He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். புஷ்பா 2 திரைப்படம் வெளியான திரையரங்கில் பெண் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நடிகை அல்லு அர்ஜுனிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்கிறார்கள். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க வந்த பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக அல்லு அர்ஜுன் மீது போலீசார் வழக்கு பதிந்திருந்த நிலையில் தற்போது விசாரணைக்காக காவல்துறையினர் அவரை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். நடிகர் அல்லு அர்ஜுனிடம் காவல் நிலையத்தில் விசாரணை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை விசாரணைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது தெலங்கானா காவல்துறை. புஷ்பா திரைப்படத்தின் 2ஆம் பாகம் சிறப்பு காட்சி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் திரையிடப்பட்டிருந்தது. அந்த படத்தை ரசிகர்களோடு காண நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் நடிகர் ரஷ்மிகா மந்தனா ஆகியோர் வந்திருந்தனர். அப்போது திரண்ட கூட்டத்தில் பெண் ஒருவர் சிக்கி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது நடிகர் அல்லு அர்ஜுனை காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நடிகர் அல்லு அர்ஜுனிடம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இது ஏற்கனவே இந்த விவகாரம் வந்தபோது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அல்லு அர்ஜுன் தரப்பிலிருந்தும் அந்த படக்குழுவினர் தரப்பிலிருந்தும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டதோடு அவர்களுக்கான உதவியும் செய்யப்படும், எங்களால் இயன்ற உதவி செய்யப்படும், அது போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். தற்போது அல்லு அர்ஜுனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்களே, என்ன விவரம்? திலகதி, இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க. டிசம்பர் 5ஆம் தேதி இந்த புஷ்பா படத்துடைய 2ஆம் பாகம் வெளியானது. அதனுடைய சிறப்பு காட்சி தான் திரையிட்ட பொழுது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில சிக்கடப்பள்ளி காவல்துறையினர் தற்போது நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதன் தொடர்பாக ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட திரையரங்கம் சந்தியா திரையரங்கம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கத்துடைய உரிமையாளர், மேலாளர் மற்றும் அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த 3 பேர் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்ல நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் ரஷ்மிகா மந்தனா ஏற்கனவே அந்த சிறப்பு காட்சிகளை காண ரசிகர்களோடு காண வந்த போதுதான் கூட்ட நெரிசல் சிக்கி அந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஏற்கனவே நடிகர் அல்லு அர்ஜுன் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதே போல படக்குழுவும் அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்கு நாங்கள் இயன்ற உதவிகளை மேற்கொள்வோம் என்ற ஒரு உறுதியை அளித்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் சிக்கடப்பள்ளி காவல்துறையினர் நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்து தற்போது விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையை பொறுத்துதான் அதன் பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து முழுமையான விவரம் தெரிய வரும். முதற்கட்டமாக தற்போது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி காலை இந்த சிறப்பு காட்சிகளின் போது இந்த சம்பவம் நடைபெற்றது. அதன் பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அல்லு அர்ஜுனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்டாலின், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதுல நடித்திருக்க நடிகர் அப்படின்றத தாண்டி இந்த சந்தியா திரையரங்கம் அன்றைக்கு அவங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது, காவல்துறையினுடைய பாதுகாப்பு, இதனையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமா? அல்லது இப்போ அல்லு அர்ஜுன் மீதான வழக்கு பதிவு அப்படின்றது கைது நடவடிக்கைக்கு சென்று விட்டதா, இல்ல ஒரு ஃபார்மல் என்கொயரி விசாரணை அப்படின்னு அழைத்து சென்றிருக்கிறார்களா? திலகவதி, அதாவது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுவதாகத்தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நாம் நேரடியாக அங்க இருக்கக்கூடிய நமது செய்தியாளர்களிடம் கேட்கும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய தகவல் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 3 கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட நடிகர் அல்லு அர்ஜுன் வரும்பொழுது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், குறிப்பா ஒரு பிரபல நடிகராக இருக்கக்கூடியவர், தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிக பிரபலமான ஒரு நபர். அவர் வரும்பொழுது நிச்சயமாக கூட்டம் கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மட்டுமல்லாமல் புஷ்பா 2ஆம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. புஷ்பா முதல் பாகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நிலையில புஷ்பா 2ஆம் பாகத்திற்கான ஒரு எதிர்பார்ப்பு தெலுங்கு சினிமா ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு சினிமா ரசிகர்களிடம் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் ஒரு மிக முக்கியமான அந்த ஆர்டிசி கிராஸ் ரோடு அந்த பகுதியில் தான் அந்த சந்தியா திரையரங்கம் அமைந்திருக்கிறது. அங்கு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாத ஒரு சூழல்ல தான் அந்த பெண் ஒருவர்
சுமார் 30 வயது மதிப்புத்தக்க அந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார். அதன் பிறகு அவருடைய குழந்தையும் கூட அந்த கூட்ட நெரிசல் சிக்கி காயமடைந்தது. தொடர்ச்சியாகவே இது தொடர்பான வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தான் கைது நடவடிக்கையை தற்போது ஹைதராபாத் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஃபார்மலான ஒரு என்கொயரியாக இருந்தாலும் நடிகர் அல்லு அர்ஜுன் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் இது போன்ற சிறப்பு காட்சிகளுக்கு ரசிகர்களோடு சேர்ந்து அவர்கள் காண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது முன்னெச்சரிக்கையாக இருப்பார்கள் என்ற அடிப்படையிலேயே இது போன்ற கைது நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. இருந்த போதிலும் இது அதாவது திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு சம்பவமாக இல்லை. கூட்ட நெரிசலில் தற்போது சிக்கி அந்த பெண் ஒரு உயிரிழந்தாலும் அதற்கு காரணமானவர்களை நிச்சயமாக கைது செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தற்போது இந்த கைது நடவடிக்கையை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் நிச்சயமாக நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஸ்டேஷன் ஜாமீனிலே வெளியிடுவதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாகத்தான் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுல நீங்க கூறியது போல ஸ்டாலின், அந்த பெண்ணின் உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்றத தாண்டி இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது, யார் இதற்கு பொறுப்பாகிறார்கள் அப்படின்றது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லு அர்ஜுன் அவருடைய பட தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா, இல்ல அந்த திரையரங்க உரிமையாளர்கள் அங்க பாதுகாப்புல ஈடுபட்டிருந்தவர்கள் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனை தாண்டி இதற்கு முன்னாடி இந்த வழக்கு யார் காவல்துறையினர் பதிவு செய்திருந்தார்களா, இல்ல உயிரிழந்த பெண் தரப்பிலிருந்து இந்த வழக்கு கொடுக்கப்பட்டிருந்தா, அது குறித்த விவரம் இருக்கா? திலகவதி, அதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டாலே தானாகவே காவல்துறையினர் தானாகவே வழக்கு பதிவு செய்து விடுவார்கள். இது போன்ற கூட்ட நெரிசல் சிக்கும் பொழுது நிச்சயமாக காவல்துறை தானாகவே வழக்கு பதிவு செய்துவிடும். அதன் பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினாலும் கூட பல்வேறு பிரிவுகளை இதில் சேர்க்க வேண்டும் என்று அவர்களுடைய வழக்கறிஞர் தரப்பில் கேட்கப்பட்டால் நிச்சயமாக காவல்துறை அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு நடிகர் அல்லு அர்ஜுனுடைய கைது நடவடிக்கை என்பது தற்போதைய நிலையில் மிக சரியான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏனென்றால் தெலுங்கு ரசிகர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாகவே பல்வேறு கூட்டங்கள் கூடும் அவர்களை காண்பதற்கு. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த நடிகர் அல்லு அர்ஜுனுடைய கைது நடவடிக்கை தற்போதைய சூழலில் தேவைப்படுவதாகத்தான் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.